கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த சுவிசேஷத்தை கேட்குற நீங்கள் நிச்சயமாய் அவருடைய ஆசீர்வாதங்களினால் நீங்கள் நிரப்பப்படுவீங்க. உங்களுக்கு தெரியும், சுவிசேஷத்தை கேட்கறதுனால தான் என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகுது. ஆமேன். விசுவாசம் நம்மளுடையதல்ல. விசுவாசம் அது தேவனுடைய. அது ஏற்கனவே நான் உங்களுக்கு அநேக செய்திகளில் சொல்லியிருக்கிறேன். அது ஈவு, கிருபை, விசுவாசம் இதெல்லாமே நமக்கு ஈவு. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது அவருடைய ஈவு. ஆமேன். அவருடைய கிஃப்ட். ஸோ அப்போ நாம் அவரிடத்துல இருந்து நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். ஸோ அந்த விசுவாசம் எப்படி வருதாம்? பைபிள் ரோமர் 10 சொல்லுது, 10:17, கேள்வியினால் விசுவாசத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்றால் கேட்கிறதுனால், உங்களுடைய காதுகளினால் கேட்கிறதுனால் என்ன செய்யப்படுது? விசுவாசம் நமக்குள்ள வருகிறது. ஸோ எதை கேட்கறதுனால? நற்செய்திய சுவிசேஷத்தை அல்லது கிருபையின் சுவிசேஷம் அல்லது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை. சுவிசேஷம் என்னவா? டூ குட் டு பி ட்ரூ. அதாவது நம்புறதற்கு ஏதுவல்லாத ஒரு நற்செய்தி, மனுஷனால ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி தான் சுவிசேஷம். ஆமேன். ஸோ இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிறேன் அதாவது கலாத்தியர் 3 குறித்து தான் நான் போன கிழமைக்கு முதற்கிழமை கொடுத்திருந்தேன். நீங்கள் ஆபிரகாமின் வழித்தோன்றல் என்பதை உண்மையாக நம்புறீங்களா? ஸோ அதில் பேசியிருந்தேன். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்கு உண்டான ஆசீர்வாதம் அல்லது கடவுளுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்று சொல்லாமல் தேவ வசனம் என்ன சொல்லுது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுது. ஸோ அப்போ அதை நாம் நம்பி விசுவாசிக்கிற பொழுது நாம் கூச்சப்படக்கூடாதோ, நம்ம ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லலாமான்னு. எஸ், விசுவாசம் மார்க்கத்தார்கள். நீங்கள் மாம்சத்தின்படி நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி அல்ல, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளை அல்ல. ஆனால் விசுவாசத்தினால கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் இருக்கிறபடியால் பைபிள் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவின் உடையவனானால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்னவாம்? ஆபிரகாமின் சந்ததி. ஸோ கிறிஸ்துவே தயங்கல, கிறிஸ்துவே எங்களை மறுக்கல நீ ஆபிரகாமின் பிள்ளை என்று சொல்றதுக்கு. ஸோ ஏன் அப்படி சொல்றது மிக முக்கியம் என்று சொன்னா, எல்லாமே வசனத்தின் அடிப்படையில். வசனம்தான் அங்கே நமக்கு ஜீவன். ஆமேன். சத்தியம் பாருங்க, கலாத்தியர் 3 சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாய் உங்களை மயக்கியவன் யார்? சத்திய வசனம், ஸ்கிரிப்சர். ஆங்கிலத்தில் ஸ்கிரிப்சர் இருக்கு, அதை தமிழ்ல வேதம் என்றும் சொல்றாரு. அப்ப வேதம் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா அல்லது சத்தியம் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றங்களும் கிறிஸ்துவுக்கு ஏற்றதான ஆசீர்வாதங்கள் எங்கள் இடத்துல வர முடியாது. நாங்கள் வேதத்துக்கு கீழ்ப்படியணும். சத்தியது வேதம் என்று சொன்னால் பைபிளில் இருக்கிற எல்லாமே வேதம் அல்ல, வேத வசனம், அதாவது சத்திய வசனம் அல்லது சுவிசேஷ வசனம் அல்லது இன்னொரு வடிவத்தில் சொல்லப்படுது இந்த உபதேச சட்ட திட்டங்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவால் கொண்டு வரப்பட்ட கிருபையின் உபதேச சட்ட திட்டங்கள். இதற்கு நாம் மனப்பூர்வமாக கீழ்ப்படிஞ்சபடியால தான் நாம் என்னத்தை பெற்றோமாம்? ரட்சிப்பை பெற்றோம் அல்லது பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நீதிக்கு, கிறிஸ்துவினுடைய இலவசமான நீதிக்கு அடிமையாக்கப்பட்டோம் என்றதை ரோமரில் பேசப்படுது. ஆமேன். ஸோ எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசம் என்னவாம்? அவருடைய சுவிசேஷத்தை கேட்கறதுனால. ஆமேன். ஸோ ரட்சிப்பு எப்படி வந்தது? அவருடைய சுவிசேஷத்தை கேட்டபடியினால. ஸோ நாளடைவில் உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் ஆமீன் நாளடைவில் ரட்சிப்பு தேவைப்படுது.
நாளடைவில் ஆத்மா ரட்சிப்பு தேவைப்படுது. ஆமேன். ஸோ எங்களோட முடிவு அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம முடிவு நாம ஏற்கனவே ரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தோடு தான் இருக்கிறோம். ஆமேன், ஆமேன். ஸோ நாம ரட்சிப்பை ஒருபோதும் இழக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற அதே சமயத்துல எங்களுக்கு எவ்ரி டே, எவ்ரி செகண்ட் or every minutes you may need another salvation. Like salvation mean is anything. Like if you want healing, இப்போ உங்களுக்கு ஒரு சுகம் வேணும், உங்களுக்கு ஒரு வியாதியிலிருந்து விடுதலை வேணும்னு சொன்னா அதுவும் ஒரு ரட்சிப்பு. அது என்னத்தினால வருது? உங்களுக்கு கேட்கறதுனால, நற்செய்தியை கேட்கறதுனால. ஆமேன். இயேசு சிலுவையில செய்து முடிச்சதை நீங்க கேட்கறதுனால. ஆமேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்கள் நோய்களை அவர் என்ன செய்தார்? மெய்யாகவே உங்கள் பாடுகள், உங்கள் நோய்கள், உங்கள் பலவீனங்கள், ஆமேன், அவர் சுமந்து கொண்டார். ஆமேன். ஸோ எல்லாமே சிலுவையில இயேசு என்ன செய்தார்? செய்து முடிச்சார். ஸோ இன்றைக்கு நான் உங்களோட இந்த கலாத்தியர் 3 வருகிற ஒரு காரியத்தை தான், அதாவது நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை மீட்டு கொண்டார். ஸோ எந்த சாபத்துக்கு? நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு. ஸோ இன்றைக்கு அநேகர் இந்த நியாய பிரமாணத்துக்கு இருந்து நாம விடுதலை ஆக்கப்பட்டதும், அதே நேரத்தில் நாம நியாய பிரமாணத்துக்கு மறிச்சு கிறிஸ்துவுக்குள்ள வந்தது, இதை குறிச்சதான அறிவு அநேகருக்கு இன்றைக்கு போதாஸ். பைபிள் சொல்லுது, அறிவில்லாமத்தான் நாம் என்ன செய்யறோம்? சங்காரமாகிறோம். ஸோ பிசாசை ஜெயிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் நமக்கு சத்தியத்தினால வருகிற அறிவு. ஆமேன். என்னத்தினால? சத்தியத்தினால வருகிற அறிவு. பாருங்க, இந்த சத்தியத்தை ஏதேன் தோட்டத்திலேயே ஆதாமவா தொலைச்சிட்டார். அவர்கள் சத்தியத்துக்கு பதிலாக என்னத்தை? தேவனுடைய கிருபைக்கு பதிலாக அவர்கள் அத்தி இலைகளினால தங்கள் அறைகளை கட்டி கொண்டார்கள் இருக்கு. ஆனா அதே சமயத்துல இங்க பவுல் சொல்லுகிற எபேசியர் 6 சத்தியம் என்னும் அரைக்கட்சி உங்கள் அறையில் கட்டினவர்களாயிருங்க. சத்தியம். இந்த சத்தியத்தினாலதான் நீங்க பிசாசினுடைய தந்திரங்களையும் அவனுடைய செயல்களையும் உங்களுக்கு எதிராளியை நீங்க ஜெயிக்க முடியும். ஆமேன். ஸோ வியாதி ஒரு எதிரி என்று சொன்னா சத்தியத்தினாலதான் ஜெயிக்க முடியும். பொருளாதார சிக்கல் அல்லது வறுமை உங்களுக்கு ஒரு எதிரியாக இருந்தா அது சத்தியத்தினாலதான் ஜெயிக்க முடியும். ஆமேன். இயேசு இன்றைக்கு சத்தியமாக இருக்கிறார். ஆமேன். அவர் கிருபையும் சத்தியமாக வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுது யோவான் 1. ஸோ ஆகவே சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம உங்களை மயக்கிறவன் யார்? ஸோ இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பல காரியங்கள் செய்வார்கள். ஆமேன். பல காரியங்கள், ரைட்? மார்த்தால போல பற்பல காரியங்களில அவர்கள் பிஸியாக இருப்பார். பற்பல காரியங்கள்ல அவள் பிஸியா இருந்தார். இயேசு சொன்னார், மார்த்தாலே மார்த்தாலே, நீ பற்பல காரியங்கள். ஸோ நீ உன்னுடைய சுய நீதியினால நீ என்ன செய்ய பார்க்கிறாய்? திருப்திப்படுத்த பார்க்கிறாய். ஆமேன். மனுஷனுடைய கிரியைகள் அங்க என்ன? அழுக்கும் கந்தயமா இருக்குன்னு சொல்லப்படுது. ஆமேன். சோ அதுதான் அங்கே அத்திமரத்துக்கு ஒப்பாக. இயேசு ஏன் அத்திமரத்தை சபிச்சார்? ஆமேன். சோ அந்த அத்திமரம் அது ஏதேன் தோட்டத்திலே வெளிப்படுது. அது மனுஷனுடைய சுய நீதி, அதாவது கிறிஸ்து அல்லாம தன்னுடைய சுயத்தில வாழ்கிறது. சோ அதனால அத்திமரத்துல நான் இனி ஒரு கனியையும் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சபிச்சார். ஆமேன். சோ அதனால எங்களுடைய அதான் நியாயப்பிரமாணம் என்னத்தவாம்? சாபத்தை பிறப்பிக்கு. சோ நியாயப்பிரமாணம் அது விசுவாசத்துக்குரியது அல்ல என்று சொல்லப்படுது. ஆமேன். சோ ஆகவே நீங்க அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. சோ வாசி பண்ணாங்க கலாத்தியர் 3:11 வாசிக்கிறேன்.
13 முதல் வாசிட்டு 11க்கு திருப்பி போறேன். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சோ பைபிள் நமக்கு சொல்ற ஒரே ஒரு சாபம், அது நியாய பிரமாணத்தினால வந்த சாபம் தான். சோ ஏன் இந்த செய்தி மிக முக்கியம் என்கின்றத நான் இந்த வசனத்துல வச்சு சொல்றேன். என்னண்டா, சாபம் என்று சொன்னாலே அது சும்மா மனுஷனுக்கு வரையில. ஒரு மனுஷன் நியாய பிரமாணத்தை மீறுகிறதுனாலதான் வந்துச்சு. சோ அப்ப எந்த பிரமாணத்தை அவன் மீறினான் என்று சொன்னா, மோசே ஊடாக கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகள்லாம். ஆமென். சுருக்கமாக சொன்னா 10 கட்டளை. நான் எப்பவும் சொல்லுவேன் 613 கட்டளைகள் இருக்கின்றது. ஆனா சுருக்கமாக சொல்கிற பொழுது நாம் என்ன செய்யறோம்? 10 கட்டளைகள். ஒட்டுமொத்தத்துல எல்லா கற்பனைகளையும் அங்கே அன்புக்குள்ள கொண்டு வந்தார். சோ அந்த அன்பு, ஒருவன் அன்பு செய்தால்தான் அவன் முழு பிரமாணத்தையும் செய்யறதுக்கு அடையாளம். ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி எந்த ஒரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை போல அன்பு காட்ட முடியாது. சோ அதனால நாம நியாய பிரமாணத்தை எல்லாரும், உலகத்துல வாழ்ற எல்லாரும் மீறுகிறோம். எவ்ரி செகண்டும் மீறிக்கொண்டிருக்கிறோம். அதனாலதான் எவ்ரி செகண்டும் நமக்கு இயேசுவும் அவருடைய கிருபையும் தேவை. சோ இதை குறித்து நான் பின்னர் சொல்லுவேன். ஆனா இங்க பாருங்க, என்ன சாபம் மனுஷனுக்கு வந்தது? நியாய பிரமாணத்தினால வந்த சாபம். சோ அப்ப நியாய பிரமாணம் அது ஜூதர்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனா ஜூதர்களுக்கு நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டாலும் பைபிள் சொல்லுது ரோமர்ல, பிரஜாதியார் தங்களுக்கு தாங்களே அங்க நியாய பிரமாணமா இருக்கிறார். தங்களுடைய மனச்சாட்சியில எது குற்றம் எது குற்றம் இல்லை, எது சரி எது பிழை என்றது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏனென்று சொன்னா, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, அநேகர் சொல்லுவாங்க, ஓ நியாய பிரமாணத்துல என்ன பிரச்சனை இருக்கு? அது தேவனுடைய பரிசுத்தமான கட்டளைகள் தானே. சோ அது இல்லாம நாம எப்படி வாழ முடியும்? அது இல்லாம எப்படி நாம பரிசுத்தமாக முடியும்? அது இல்லாம எப்படி நாம ஒரு நல்ல மனுஷனாக மாற முடியும் என்றெல்லாம் கேட்பார்கள். சோ இதே கேள்வியைத்தான் ஏதேன் தோட்டத்துல பிசாசு கேட்டது. நன்மை தீமை அறிகிறதுனால் நீங்க என்ன செய்யுங்க? தேவர்களை போலாங்க. அப்ப ஆதாமுக்கு வாழ்க்கும் ஓகே, நன்மை தீமை அறிகிறது, இதுல என்ன தப்பு இருக்குது? இது நல்லது தானே. சோ இதனால நாம தேவர்களை போல் ஆகலாமே, இதனால நாம பரிசுத்தமாகலாமே, இதனால நாம நீதிமான் ஆகலாமே. சோ இதுல என்ன தப்பு இருக்குது? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ நன்மை தீமை என்கின்ற விருட்சத்திலிருந்து புசித்தால் நீ சாகவே சாவா என்று சொன்னார். சோ அதே போல இன்றைக்கு அநேக மக்கள் கேட்பார்கள், ஓ நியாய பிரமாணத்துல என்ன, ஏன் சபேஷன் இப்படி நியாய பிரமாணத்துக்கு மறிக்க சொல்றார்? ஆமென். இன்றைக்கு அநேகர் அதுல மறிக்கிறன்னு சொன்ன அதனுடைய அர்த்தம் தெரியாது. சோ அப்படியாக சரி, அவர்கள் அப்படி நினைச்சாலும், ஆனா மனுஷனுக்குள்ள இன்னும் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இருக்கின்றதே கிறிஸ்தவர்களுக்குள்ள. சோ அது எப்படி? சோ உதாரணத்துக்கு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நாம ஒன்று செய்கிறதுனால, அதான் அதனுடைய அடிப்படை. நாம செய்கிறதுனால, நம்முடைய பெர்ஃபார்மன்ஸால, நம்முடைய முயற்சிகளால, நம்முடைய திறமைகளால, நம்மளுடைய கிரியைகளினால. சோ இதுதான் நியாயப்பிரமாணத்தினுடைய அடிப்படை. இது என்ன செய்யுது? மனுஷனுக்கு மரணத்தை பிறப்பிக்கு. ஆமென். சோ நியாயப்பிரமாணத்தின் அடிப்படை என்ன? எங்களுக்குள்ள இருந்து நாம ஒன்றை செய்து நம்முடைய கிரியைகளினால நாம என்ன செய்யறோம்? கிட்டத்தட்ட நன்மை தீமை என்கின்ற பிரமாணம், ரைட்? சோ அப்ப இது அந்த டைம்ல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பார்க்கறதுக்கு அது நல்லதா பட்டுச்சு, அது இச்சிக்கப்படத்தக்கதா இருந்துச்சு. சோ இன்றைக்கு ரிலிஜன் மனுஷனை இச்சிக்கிறதா தான் இருக்கு. இன்னைக்கு நியாயப்பிரமாண போதனை மனுஷனை இச்சிக்கப்படத்தக்க இருக்கு. அது மனுஷனை இழுக்கக்கூடியதா இருக்கு.
அதனால மனுஷன் தேவனை திருப்திப்படுத்தலாம் என்று நினைக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நோ, இதை நீ புசிக்கும் நாளில் இதை நீ பார்க்கவே வேண்டாம் என்றார், தொடவே வேண்டாம் என்றார். ஆனால் அவர்கள் அதை புசிச்ச உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் நிர்வாணி என்கின்றதாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ ஆண்டவர் நிர்வாணி என்று அறிவிச்சவன் யார்? ஸோ அதன் பிறகுதான் அவர்கள் அத்தி இலைகளினால் தங்கள் நிர்வாணத்தை மூடுகிறார்கள். ஸோ இதுதான் நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர்கள். ஆமென். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் பிறகு கிறிஸ்துவே நமக்கு நீதி. கிறிஸ்துவே எங்க இருக்கு? 1 கொரிந்தியர் 1:30. கிறிஸ்துவே நமக்கு நீதி, கிறிஸ்துவே நமக்கு பரிசுத்தம், கிறிஸ்துவே நமக்கு மீட்பு, கிறிஸ்துவே நமக்கு ஞானம். சோ ஒட்டுமொத்தத்துல கிறிஸ்துவே நமக்கு எல்லாமே எல்லாம். சோ ஆகவே அப்ப நாம நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால நாம நீதிமானாக முடியாது. ஆமென். சோ அதனாலதான் கிறிஸ்து நமக்கு நீதி, கிறிஸ்து நமக்கு பரிசுத்தம், கிறிஸ்து நமக்கு மீட்பு, கிறிஸ்து நமக்கு so everything as a gift. We have received the righteousness as a gift. Amen. Righteousness as a gift is not something you can earn. You cannot earn righteousness. You cannot earn favor of God. You can't. Amen. All you need to do, but you have to receive it. நீங்க அதை பெற முடியாது. ஆமென். நீங்க அதை நீதியை பெறலாம். எப்படின்னு சொன்னா விசுவாசத்தினால. ஆனா உங்களோட முயற்சியினால அல்லது உங்களுடைய நீதியினால தேவனுடைய நீதியை பெற முடியாது. ஆமென். சோ அப்ப இங்க ஒரே ஒரு சாபம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் இருந்துச்சு. அது எது? நாம கட்டளைகளை மீறுகிறதுனால. மோசே ஊடாக கொடுக்கப்பட்ட கட்டளை, மோசே ஊடாக கட்டளை கொடுக்கப்பட முதலும் பாவம் உலகத்தில் இருந்தது என்று சொல்லப்படுது. அந்த கட்டளைகள் வந்த பிறகுதான், மோசே ஊடாக ஆண்டவர் கொடுத்த பிறகுதான் பாவம் என்னதென்று உலக மக்களுக்கு விளங்கினஸ். இன்றைக்கு இந்த பவுல் எழுதினபடியால தான் நமக்கே விளங்குஸ். ஓகே, இதுதான் பாவம். ரைட்? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். சிந்திச்சு பாருங்க. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே அதுதான் பாவம். இன்னைக்கு பாவம் என்றா அநேகருக்கு என்னென்று தெரியாது. பைபிள்ல சொல்லப்படுகிற பாவம் பாவம் அது ஒற்றுமையை குறிக்குது. பாவம் பாவம் பாவங்கள் என்று சொல்லாமல் பாவம் பாவம் என்று ஒற்றுமையை குறிக்குது. அந்த பாவம் தான் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறது. அப்ப யார் நியாயப்பிரமாணத்தை மீறுவான்? நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்காதவன் மட்டும்தான் மீறுவான். இப்ப நானெல்லாம் முன்னே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நான் நேசிச்சாலும் கூட சத்தியம் எனக்குள்ள இல்லாதபடியால என்னால பிசாசை ஜெயிக்க முடியல. ரைட்? சோ இப்ப பார்ப்போம் பாருங்க. அதே அதிகாரத்துல 3:11 வாசிக்கிறேன். நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளி அரங்கம் ஆகிறது. உண்மை வெளிப்படுது. என்ன உண்மை வெளிப்படுது? நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் தேவனிடத்துல, மனுஷனிடத்துல நாம காட்டலாம், மனுஷனை நாம ஏமாற்றலாம், நான் நீதிமான், ஓகே, நான் நல்லவன். ஆனா தேவனுக்கு முன்னால நாம யாரும் என்ன செய்யலாது? பொய் சொல்ல முடியாது, பெருமை பாராட்ட முடியாது, அவருடைய சத்தியத்துக்கு நாம எதிர்த்து நிற்க முடியாது. சோ இங்கதான் மனம் திரும்புதல் என்கின்ற ஒரு காரியம் உண்டாசு. மனம் திரும்புதல் சொன்னா நம்முடைய நம்பிக்கையை திருப்புறஸ், நம்முடைய பழைய நம்பிக்கையிலிருந்து நாம திரும்புறஸ். ஆமீன். சோ அப்ப நியாயப்பிரமாணத்தினால தேவனிடத்துல ஒருவனும் என்ன செய்ய முடியாதாம்?
நீதிமானாக முடியாது என்கின்ற உண்மை நியாயப்பிரமாணத்தினாலதான் வெளிப்படுது. ஆமேன். சோ அடுத்த வசனம் பாரு. அதே வசனத்துல, ஏனெனில் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ரைட்? விசுவாசத்தினால. அப்ப விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். அப்ப அநேகர் நினைக்கிறாங்க விசுவாசத்தினால நாங்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா நாம் பிழைப்போம், அல்லது விசுவாசத்தினால நாம நியாயப்பிரமாணத்தை நாம நிறைவேற்ற வேண்டும் என்கின்றார்கள். ஆனா அடுத்த வசனத்தை பாருங்க. நியாய பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியது அல்ல. சோ இன்றைக்கு மறுபடி பிறந்த கிறிஸ்தவர்களுக்கு நியாயப்பிரமாணம், மோசேயூடாக கொடுக்கப்பட்ட கட்டளைகள் முக்கியம் என்று சொல்வார்கள். ஆமேன். நாம இதையும் பிரசங்கிக்கணும், இதையும் பிரசங்கிக்கணும், இதுவும் தேவை அதுவும் தேவை என்றுவார்கள். இவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாக, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக, தேவனுடைய வசன உபதேச சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள். அத பைபிள் சொல்லுது. நீங்க பிலிப்பியர் 3 பாத்தீங்கன்னா, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்க என்று சொல்ற. அதுல கீழே மாம்சத்தில பெருமை பாராட்டணும், மாம்சத்துல நம்பிக்கை வைக்கணும்டா நானும் வைக்கலாம் என்று சொல்லி அவர் பேசிக்கொண்டு போற. சோ இதெல்லாம் நியாயப்பிரமாணம் மாம்சம். ரைட்? ஒரு மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவன் தான் நியாயப்பிரமாணம் நமக்கு இருக்கு என்று சொல்லுவான். ஆனா ஆவிக்குரியவன் அதல்ல. வாசிப்போம் திரும்பி. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்கு உரியது அல்ல. அடுத்த வசனம், அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். என்னவா? நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்ல. நீங்க ஒரு விசுவாசியா? கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவுக்குள்ள நீங்க கிறிஸ்துவை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? ஆவியை பெற்றிருக்கிறீங்களா? அப்ப நீங்க விசுவாசி என்றா அது விசுவாசிக்குரியது அல்ல, அது விசுவாசத்துக்குரியது அல்ல. சோ இப்படி பாவமே உலகத்துல ஒரு கிறிஸ்துவ அறியாத வேறு ரிலிஜன், வேறு மதத்துல இருக்கிற ஒரு நபர் எடுங்க, அவர்கிட்டையும் இந்த நியாயப்பிரமாணம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதான் பைபிள் சொல்லுது. பிரஜாதிகள் எல்லாருக்கும் தெரியும் கட்டளை. பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்க கூடாது, மற்றவங்க மனைவியை இச்சிக்க கூடாது. இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியாதா? அவங்களோட மனச்சாட்சியில இதெல்லாம் பிள்ளைன்னு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். ஆமேன். எல்லாருக்கும் தெரியும். சோ அப்ப சிந்திச்சு பாருங்க. அப்ப இதுதான் இது 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 இதனால இதை செய்கிறவன் தான் இத அத்தனை கட்டளைகளையும் அத்தனை பிரமாணத்தையும் செய்கிற மனுஷன் தான் அதால பிழைக்க போறான். சோ அப்ப இத செய்கிற மனுஷன் பிழைப்பான்னு சொன்னா அப்ப இயேசு தேவையில்லையே, இயேசு சிலுவையில மரிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சோ இந்த வழியூடாக ஒரு மனுஷன் கிறிஸ்துவை அடையலாம், ரட்சிப்பை அடையலாம், அல்லது கிறிஸ்துவனுடைய பரலோகத்தினுடைய ஆசீர்வாதங்களை இந்த பூமியில சுதந்திரிக்கலாம் என்றா கிறிஸ்து மரிச்சிருக்க தேவையில்லை. சோ பாருங்க, நியாயப்பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல. அவைகளை செய்கிற மனுஷன் மட்டும்தான் அவைகளால் பிழைப்பான். ரைட்? சோ அப்ப இயேசுவை விசுவாசிச்சு இயேசு கிறிஸ்து மூலமாய் நானும் நீங்களும் நீதிமான் ஆகாம இருப்போமாக இருந்தா, அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் நாம திரும்ப நியாயப்பிரமாண போதனைகளுக்குள்ள இருப்போமாக இருந்தா, அல்லது போதிப்போமா இருந்தா, அல்லது இதனுடைய சரியான பிரிவுகளை நாம மக்களுக்கு காட்டாம இருப்போமா இருந்தா, நாம் ஒரு சபிக்கப்பட்டவர்களாகத்தான் இருப்போம். ஏனென்றா அது நாம என்னதான் செய்தாலும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே பாவத்துக்கும் சாபத்துக்கும் என்ன இருக்கு?
ஆதிக்கம் இருக்கிறது. ஆமென். சட்டம் தன்னுடைய வேலையை செய்யும். சட்டம் தன்னுடைய வேலையை செய்யும். சட்டத்துக்கு இறங்க தெரியாது, சட்டத்துக்கு அன்பு செலுத்த தெரியாது, சட்டத்துல உயிர் இல்லை. ஆமென். எத்தனை சொல்றீங்க சட்டத்துல உயிர் இல்லை? ஆமென். அது 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 விசுவாசத்துக்குரியதல்ல. மாறாக அதை செய்கிற மனுஷன் மட்டும்தான் பிழைப்பான். அப்ப சத்தியம் சொல்லுது, எந்த ஒரு மனுஷனும் அதை முழுமையாக செய்ய முடியாது. எந்த ஒரு மனுஷனும் அதை முழுமையாக செய்ய முடியாது. பாருங்க அடுத்த வசனம். மரத்திலே தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு, ஆமென், சோ நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை மீட்டுக் கொண்டார். சோ அப்ப நியாயப்பிரமாணம் நமக்கு என்னத்தை கொடுத்ததா? சாபத்தை. பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனுஷனும் என்னத்தை பெற்றிருக்கிறோமா? சாபத்தை. சோ அப்ப கிறிஸ்து என்ன செய்தார்? எங்களை நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு மீட்டுக்கொண்டார். எப்படி? அவர் நியாயப்பிரமாணத்தினால அவர் என்ன செய்தார்? நியாயப்பிரமாணத்தின்படி அவர் நமக்காக சாபமானார். ஆமென். கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆமென். சோ கிறிஸ்து நமக்காக சாபமானார். சோ அது மட்டுமல்ல, அடுத்த வசனம் பாருங்க, போன கிழமைக்கு முதல் மெசேஜோட ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். ஆமென். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். ஆமென். இப்ப நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு மீட்டுக்கொண்டார். கிறிஸ்து இயேசுவினால இப்ப பிரஜாதிகளுக்கு என்ன என்ன வேணுமா? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படியாகும். இப்படி ஆயிற்று. ஆமென். சோ இப்ப 19-10 வாசிகள். அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார், விசுவாச மார்க்கத்தார், விசுவாசத்தை உடையவர்கள். ஆரம்பத்துல சொன்ன விசுவாசம் என்னத்தினால வருது? கேட்கிறதுனால. சுவிசேஷத்தை கேட்கிறதுனால். விசுவாசம் சுவிசேஷத்தை கேட்கிறதுனால் வருது. சோ ஆபிரகாம் சுவிசேஷத்தை கேட்டான். நம்புறீங்களா? ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லப்படுது. இந்த பாருங்க இந்த வசனத்தை. இந்த வசனத்தை பாருங்க. ரைட். 8வது வசனம். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே, என்னத்தினால? விசுவாசத்தினால பிரஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம். வேதம் என்ற ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? ஸ்கிரிப்சர். ஸ்கிரிப்சர் இன்னொரு தமிழ் மொழி வசனம். ஆமென். அப்ப நீதிமான் ஆக்குறார் என்று வசனம் அவர் எழுத்து முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜனங்களும் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷத்தை அல்லது சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. பாருங்க, ஆபிரகாம் எப்படி விசுவாசியானான்? கேட்டதினால். என்னத்தை? தேவனிடத்திலிருந்து வந்த சுவிசேஷ வார்த்தை, வேதத்தை ஆபிரகாம் என்ன செய்தான்? நம்பினான். ஸ்கிரிப்சரை நம்பினான். ஆமென். வேதத்தை நம்பினான், சத்தியத்தை நம்பினான், வசனத்தை நம்பினான். சோ அதனால ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். சோ இதுதான் தேவனுடைய ஒற்றை ஒரு வழி. ஆமென். எந்த ஒரு மனுஷனும் வேற வழியூடாக தேவனிடத்துல சேர முடியாது. சோ நீங்கள் எல்லாரும் சேரும்படி கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். கிறிஸ்து பாவம் அறியாதவர், நமக்காக பாவமானார் என்று சொல்லப்படுது. சோ இந்த கிறிஸ்து வழி ஊடாகத்தான் நாம எல்லாரும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம்.
சோ ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, நீங்க ஆதியாமத்திலிருந்து ஆதாம் ஏவாளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அதனாலதான் ஆபேல் என்ன செய்தான்? காயினை விட சரியான பலியை செலுத்தினான். அது என்னது? கிறிஸ்துவை அங்கே முன்னிட்டான், கிறிஸ்துவை அங்கே முன்னிலைப்படுத்தினான். அதனால் அவன் நீதிமானாக்கப்பட்டான். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆபேல் விசுவாசத்தினால். ஆமேன். விசுவாசம் கிறிஸ்து மேல், கிறிஸ்துவின் ஊடாகத்தான் நாம நீதியாக்கப்படலாம். கிறிஸ்து தான் என்னுடைய நீதி. That's it. There is nothing to boast. கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமே. உண்மையான சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில பெருமையே இருக்காது. ஏன்னா Christ is my righteousness. கிறிஸ்து தான் என்னுடைய நீதி, கிறிஸ்து தான் என்னுடைய பரிசுத்தம். That's it. அவ்வளவுதான். கிறிஸ்து தான் என்னுடைய பரிசுத்தம், கிறிஸ்து தான் என்னுடைய மீட்பு, கிறிஸ்து தான் என்னுடைய சுகம், பலன், ஆரோக்கியம். ஆமென். அதனாலதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு உண்மையான சமாதானம், இளைப்பாறுதல், ஷாலோம், ஷாலோம். அவர் உண்மையான சமாதானம், உண்மையான இளைப்பாறுதலை தருவார். சோ இது இளைப்பாறுதலில் இல்லை. கிரைஸ்ட் இஸ் மை ரைச்சஸ்னஸ். கிறிஸ்து தான் என்னுடைய நீதி, கிறிஸ்து தான் என்னுடைய பரிசுத்தம். ஆமென். சோ அப்ப சுவிசேஷம் பாருங்க அங்க ஆபேலுக்கு. ஏண்டா ஆதாம் ஏவாள் பிள்ளைகளுக்கு சொல்றாரு, நோவா, ஆமேன், ஆபிரகாம், இப்படியாக அங்கே இருந்தே கடவுள் எப்பவும் தன்னுடைய வசனத்தின் ஊடாகத்தான், வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகிறார் என்று சொல்றார். வசனத்தின் ஊடாகத்தான் தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொள்றார். அங்கே இருந்துதான் நமக்கு விசுவாசம் வருகிறது. ஆமேன். விசுவாசம். சோ இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு மீட்டுக் கொண்டார். சோ அப்ப நீங்க எல்லாரும் நினைக்க கூடாது, ஓகே இயேசு என்ன மீட்டு கொண்டுட்டார், அப்ப நான் விடுதலை. எஸ், உண்மையாத்தான். ஆனா இங்க கலாத்தியர் சபையில் என்ன நடந்தது? ஏன் கலாத்தியர் சபைக்கு இப்படி பவுல் எழுத வேண்டி இருந்தது பாருங்க. இந்த 3ஆம் அதிகாரத்துல நீங்க மேல முதல் வசனத்தை, புத்தி இல்லாத கலாத்தியரை, என்னவாம்? புத்தி இல்லாத கலாத்தியரை, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக. சோ கிறிஸ்தவருடைய வாழ்க்கை என்ன? சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதா எங்களோட வாழ்க்கை. ஆமீன். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது அல்லது சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படுகிறது. கிறிஸ்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராக, கிறிஸ்து சிலுவையில் உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் எங்களுக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினால எதனால் ஆவியை பெற்றீர்கள்? ஆமென். அதாவது நீங்க நியாயப்பிரமாண கிரியினாலேயோ, மோசையோட கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களை நிறைவேற்றுகிறதுனாலேயோ, எல்லாட்டிக்கு அவருடைய சுவிசேஷ வசனத்தை கேட்டதுனாலேயோ, எதனால நீங்க ஆவியை பெற்றீங்க? சோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சுவிசேஷத்தை கேட்டதுனால. சோ இப்படி ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினால் முடிவு பெற போறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரோ? சோ மாம்சத்தினால முடிவு பெற போறீங்களோ? சோ உங்களுக்கு தெரியும், பவுல் ரோமர் 6 சொல்றார், ரைட்? ரோமர் 6 எடுத்து வாசிங்க. சாரி, ரோமர் 6 இல்ல, ரோமர் 7. சாரி, 14வது வசனத்தை வாசிக்கிறோம், ரைட்? மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். ஒரு மனுஷன் என்னவாம்? பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறான்.
எப்படி எனில் விளங்கப்படுத்துறார், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அதாவது இன்றைக்கு உலகத்துல வாழ்ற எல்லா மனுஷனுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றதான் விருப்பம். சோ அப்ப நாம கெட்டவன் அல்ல, நாம நல்லவன். என்ன, நமக்கு நல்லது செய்யணும், அது நம்முடைய உள்ளான மனுஷனுடைய ஒரு விருப்பமா இருக்குதான் பவுல் சொல்லுகிறார். ஆனா அதே நேரத்தில் எங்க இடத்துல என்ன இருக்காம், மாம்சம் இருக்கு. சோ அதனாலதான் நாம் என்ன செய்யறோம், தீமையை செய்கிறோம். சோ இதை யாராலும் மாற்ற முடியாது. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. சோ நமக்குள்ள இருக்கிற ஆவியையும் நமக்குள்ள இருக்கிற மாம்சத்தையும் யாராலையும் மாற்ற முடியாது. சோ அதனால குட் டீச்சிங், உலகத்துல இருந்து வருகிற நல்ல டீச்சிங் நமக்கு கேட்க நல்லதா இருக்கும். ஆனா நாம அந்த டீச்சிங் படி எங்களால் நடக்க முடியாது. சரியான நம்பிக்கை, சரியான விசுவாசம், சத்தியத்தின்படி சரியான நம்பிக்கை, சரியான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுமே ஒழிய, அதை விட்டுட்டு நாம உலகத்தில் இருந்து கேட்கிறதான எங்களை சீர்திருத்த செய்திகள் எல்லாம் நம்ம மாற்ற போறதில்லை. ஏன்னா மாம்சத்துல ஒரு நன்மையும் வாசமா இருக்கிறது இல்லை என்பதையும் எழுதியிருக்கிறார். நான் தொடர்ச்சியா வாட்சி காண்பிக்கிறேன். ஆமேன். பாருங்க எப்படி, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. சோ இதனாலதான் இந்த உலகத்தில் இருக்கிற அநேகர் சொல்லுவாங்க, நியாயப்பிரமாணம் நல்லது, அது எங்களுக்கு தேவை, அதனால நாம நீதிமானாக முடியும் என்று சொல்றார். ஆனா அவர்களுக்கு சரியான ஃபேக்ட், அதனுடைய உண்மை விளங்குதில்லை, அதனுடைய நிஜம் விளங்குதில்லை. சோ அந்த நிஜத்தை இங்க பவுல் சத்தியத்தினூடாக வெளிப்படுத்துறார். ஆமேன். சோ இதுக்கு நாம கீழ்ப்படுகிற பொழுது நாங்க அவருடைய உபதேச சட்டத்துக்கு நாம என்ன கீழ்ப்படுகிறோம், சாத்தானை ஜெயிக்கிறோம். ஆமேன். கேளுங்க, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். சோ உலகத்துல வாழ்ற எந்த ஒரு மனுஷனுடைய மாம்சத்திலையும் நன்மை வாசம் பண்ணுகிறதில்லை. இப்படி இருக்க எப்படி ஒரு மனுஷன் நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களினால் அவனால் நீதிமானாக முடியும்? அதே நேரத்துல அதே சட்ட திட்டங்களினால் அவன் தேவனுக்கு முன்பாக பிரியமா இருக்க முடியும். சோ எப்படி கடவுள் நம்மிடத்துல நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுக்கு எதிர்பார்க்க முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்க? முடியாது. ரைட், இன்னும் இருக்கு. சோ பாருங்க, அது அப்படியே என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. அவள் என்ன சொல்ல, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கு. அதே போல பூமியில எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. நன்மை செய்ய வேண்டும் விருப்பம் இருக்கு. அதனால நீங்க நீதிமானாக முடியாது. விருப்பம் இருந்தா நீங்க நீதிமானாக முடியாது. ஆனா நீங்க என்ன செய்யணும்? செய்யணும். அது முழுவதையும் செய்யணும். நியாயப்பிரமாணம் முழுவதையும் செய்யணும். 1-2 செய்துட்டு நாம நீதிமானாக நீதிமானாக நாம நினைக்க கூடாது. பைபிள் எச்சரிக்குது, ஒருவன் நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக அதுல சொல்லப்பட்டவைகள் எல்லாத்தையும் செய்ய அவன் கடனாளியா இருக்கிறான். சரியா? சோ இது நம்ம செய்யறதுக்கு இந்த வசனம் சொல்லப்படல, செய்ய முடியாது என்பதை எச்சரிக்கிறார். திரும்ப கிருபையை விட்டு விழுந்து திரும்பி மாம்சத்துக்குள்ளையும் நியாயப்பிரமாணத்துக்குள்ளையும் போனவர்களுக்கு எச்சரிப்பு வசனம் தான் அந்த வசனம்.
ரைட், இப்போ வாசிப்போம். சோ நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இப்ப இவர் இந்த நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்று யாரோட இவர் கம்பேர் பண்ணி பேசுகிறாருண்டா, கடவுளுக்கு முன்பாக. ஓகே, நாம மனுஷனுக்கு முன்பாக நான் நல்லவனாக தெரியலாம், என்னுடைய கிரியைகள், ரைட், மனுஷனுடைய பார்வைக்கும் மனுஷனுடைய தேவைக்கும் அது போதுமானதா இருக்கலாம். ஆனா கடவுளுடைய பார்வையில நாம நியாயப்பிரமாணம் முழுவதையும் நாம நிறைவேற்றினா மட்டும்தான் நாம் அவருக்கு முன்பாக நீதிமானாக முடியும். ஆனா வசனம் சொல்லுது, வேதம் சொல்லுது, எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமான் ஆக முடியாது. சோ மாறாக நம்ம சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறோம். சோ அதனாலதான் இயேசு சொல்றார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாராம். ஆமென். சோ என்னவா, நன்மை செய்வதோ என்னிடத்துல இல்ல, நன்மை செய்யணும்னு விருப்பம் இருக்கு, ஆமென், ஆனா நன்மை செய்வதில்லை. பாருங்க, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தா, உலகத்துல நீங்களோ நானோ விரும்பாததை நாம செய்கிறோம்டா அது நான் அல்ல. So I am perfect. My inner man, my spirit is perfect. என்னுடைய உள்ளான மனுஷன் அது சரியானவனா இருக்கிறான். ஆனால் எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே, பாவங்கள் அல்ல, பாவமே. சிந்திச்சு பாருங்க, நாங்க எப்படி நம்மால சுயநீதியில வாழ முடியும், எப்படி கிறிஸ்து இல்லாம நாம எங்கட பலம் எங்கட கிரியைகளால வாழ முடியும். எப்படி பாருங்க, பிசாசு அநேக கிறிஸ்தவர்களை தங்களோட சுய நீதியிலையும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழையும் அடிமையாக்கி வச்சுக்கிறான். சோ இன்னும் ஒரு பெரிய எச்சரிப்பு என்ன இருக்கு தெரியுமா? ரோமர் 6 சோ இது பாருங்க, அந்தபடி நான் விரும்பாத நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை என்கின்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறார். சொன்ன அநேகர் உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி நியாய பிரமாணத்துல பிரியமா இருக்கிறார். ஆனா அவர்கள் யோசிக்கல, மாம்சத்துல நன்மை வாசமா இருக்கல, எனக்குள்ள இருக்கிற பாவம் தான் அதை செய்ய பண்ணது. சோ ஆதலால எனக்கு இயேசு இல்லாத பட்சத்துல என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில பாவம் சாபம் ஆளுகை செய்யுது என்பதை அநேகர் அறிஞ்சுள்ள. எஸ், நாங்க இயேசுவை நம்புறோம், அநேகர் இயேசுவை நம்புறார்கள், அநேகர் ஊழியம் செய்கிறார்கள், அநேகர் சர்ச் ஓடுகிறார்கள், எஸ் எல்லாம் செய்கிறார்கள். ஆனா சத்தியம் இல்லைன்னு சொன்னா பிசாசு நம்ம வஞ்சிப்போம். அப்ப இதுக்கு பதில் என்ன, இதுக்கு விடை என்ன? ரைட், இப்ப பாருங்க, இந்த விடையை சொல்றதுக்கு முதல் இந்த வசனத்தை பாருங்க, 25 23 வாசிக்கிறேனே. சோ உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி இதனுடைய நியாயப்பிரமாணத்துமே பிரியமா இருக்கு. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணம், என்னுடைய மனசு, இந்த உள்ளான மனுஷனுடைய பிரமாணத்துக்கு விரோதமாக போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது.
நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை சோஸ்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். ஸோ இதுதான் ஒரு மனுஷனுடைய நிலைப்பாடு. ரைட்? மாம்சம், இயேசு மாம்சத்தை பிடுங்கி எறியல வழியில. ஆமீன். உங்களோட மாம்சம் உங்களுக்குள்ள இருக்கு. மாம்சம் எப்பவும் என்ன? சுயநீதியை விரும்பும். மாம்சம் எப்பவும் தேவனை சாராம தன்னுடைய பலத்தில வாழ விரும்பும். மாம்சம் அது அது பல வடிவ கொண்டஸ், அதாவது ரிலிஜியஸ் மத வடிவுகளை உள்ளடக்கியஸ், போலியான பக்தியை உள்ளடக்கியஸ், போலியான விசுவாசத்தை உள்ளடக்கியது, போலியான நம்பிக்கைகளை உள்ளடக்கியஸ். ஆமீன். பிசாசு விழுத்தினது அங்கதான். ரைட்? சோ நீங்க நன்மை தீமையை அறிகிறதுனால தேவர்களை போல் ஆகலாம் என்கின்ற ஒரு பெரிய ஒரு பொய்ய, பெரிய ஒரு காரியத்தை ஆதாம வாழை இச்சிக்க வச்சஸ். அதே போல இன்றைக்கு அநேகரும் பிசாசானவன் உங்களை இச்சிக்கிறான். ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு வழிதான். சோ அப்ப நாம என்ன செய்யறோம்? நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நாம நீங்களும் சொன்னா, பவுல் சொல்ற நியாயப்பிரமாணத்தினால நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சேன் என்று சொல்றேன். சோ கிறிஸ்துவுக்குள்ள நீங்க மரிச்சதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு மரிச்சது. ஆமேன். சோ அதுக்கு முதல் ரோமர் 6 பாருங்க. ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாஸ். என்னவா? நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தா பாவம் உங்களை மேற்கொள்ளாஸ். சோ ஆகவே நீங்க கிருபைக்கு கீழ்ப்படாம இருந்தா அல்லது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை என்ன செய்யுமா? மேற்கொள்ளும். ஆமேன். பாவம் உங்களை மேற்கொள்ளும். சோ அப்ப இந்த கலாத்தியர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னா, ஆவியில ஆரம்பம் பண்ணி திரும்ப என்ன செய்தார்கள்? நியாயப்பிரமாணத்துக்கு அடிமையானார். சோ இன்றைக்கு நான் பார்க்கிற அநேகர் நியாயப்பிரமாணத்துக்கு அடிமை. சோ நியாயப்பிரமாணம் நமக்குள்ள, அது நம்முடைய மாம்சத்துல நாம நடக்கிறோம், நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோமுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நம்முடைய செயல்களூடாக அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறது. நம்முடைய செயல்கள் ஊடாக நாம ரட்சிக்கப்பட நினைக்கிறது. நம்முடைய செயல்கள் ஊடாக ரட்சிப்பை நாம நிறைவேற்ற நினைக்கிறது. இல்ல அவருடைய வருகையில ஆனா பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவே நமக்கு என்னவாம்? பரிசுத்தம். ஆமேன். கிறிஸ்து நமக்கு பரிசுத்தம். சோ உண்மையா கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது we are living from Christ. ரட்சிப்புன்றது கிறிஸ்தவனுடைய ஆரம்பம், முடிவல்ல. சோ இதை ஹைலைட் பண்ணி வைங்க. ரட்சிப்புன்றது கிறிஸ்தவனுடைய உண்மையான விசுவாசனுடைய ஆரம்பம். நாம ரட்சிப்பில இருந்துதான் நடக்கிறோம், நீதியில இருந்துதான் நடக்கிறோம். ஏற்ற நீதியில இருந்து, கிறிஸ்துவின் நீதியில இருந்து. சோ அப்ப எங்களுடைய முடிவு எப்பவும் சரியான முடிவுதான். அது மகிமையான முடிவுதான். ஆமேன். சோ அப்ப மாம்சத்துல நடக்கிற கிறிஸ்தவர்கள் அவங்க தேவனுடைய நீதியில இருந்து நடக்க மாட்டார், கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தில இருந்து நடக்க மாட்டார். சோ அதனால பாவம் சாபம் என்ன செய்யும்? மேற்கொள்ளும். பிசாசு நம்ம ஈஸியா ஜெயிப்பான். நீங்க இயேசுவில இருந்து நடக்க, ரட்சிப்புல இருந்தா, கிறிஸ்து தந்த ரட்சிப்புல இருந்து நீங்க நடக்க, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆபிரகாம் அந்த டைமே அவருடைய ரட்சிப்புல இருந்து நடந்தான். சோ அதனால அவன் ஜெயம் கொண்ட ஒரு மனுஷனாகவே இருந்தான். சோ அதே போல நீங்களும் அப்படித்தான். ரைட்? சோ பவுல் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தினால நியாயப்பிரமாணத்தை மதிச்சேனே.
ஸோ இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு இதுல ஹைலைட் பண்றேன். ஸோ உயிரோடு இருக்கும் மட்டும் ஒரு மனுஷனை நியாயப்பிரமாணம் ஆளுகிறது என்பதை அறியாம இருக்கிறீங்களா? ஏன் பவுல் இதை சொன்னார்? ஏன் சொன்னார்? அப்ப நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம மீட்டு கொண்டார், ரைட்? அப்ப உயிரோடு இருக்க மட்டும் ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்துக்கு மரிக்காட்டிக்கு சாபம் அவனை என்ன செய்தான்? ஆளுகை செய்யுது. இதை சொல்லத்தான் அவர் இந்த வசனத்தை கொண்டு வரார். அநேகர் நீங்க தெரியாம இருக்கிறீங்க. அநேகர் ஏன் அந்த வசனம் எழுதப்பட்டுன்னு தெரியாம, ஓஹோ பாத்தியா, இங்க உயிரோடு இருக்க மட்டும் ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்துக்கு ஆளுகை செய்யுது, அதனால நீங்க நியாயப்பிரமாணத்தை நீங்க இல்லைன்னு சொல்லக்கூடாது. நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க மற்ற பிரமாணத்தை தான் நீங்க மறிச்சிட்டீங்க, ஆனா சட்டத்திட்டங்களுக்கு நீங்க மறிக்கலன்னு சொல்லுவாங்க. சட்டத்திட்டம் சாபத்தை கொண்டுருது, மற்ற பிரமாணம் ஒன்றும் கொண்டு வரையில. மற்றது இயேசுவுக்கு ஒரு வடிவமைப்பாக கொடுக்கப்பட்டது. சட்டத்திட்டங்கள் கொடுத்த சீனாய் மலையில 3000 பேர் மறிச்சார்கள். அந்த நாள்ல 3000 பேர் மறிச்சது உலகத்துல 3/4 பேர் மறிச்சதுக்கு சரி. சோ அவ்வளவு பெருசு. அப்ப நியாயப்பிரமாணம் சட்டத்திட்டங்கள் தான் எங்களோட வாழ்க்கையில பாவத்தின் பலனும் சாபத்தின் பலனா இருக்கு. சோ அதனாலதான் எச்சரிக்கிற பவுல், ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க நியாயப்பிரமாணம். அதனால நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு மறிச்சு, அதே இதுல பாருங்க, ரோமர் 7 1வது வசனம், ரோமர் 7:1 தான் சொல்லுது, ரைட்? நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷன் ஆளுகை செய்து. அப்ப அவர் என்ன செய்யறார்? அதுக்கு என்ன மருந்து கொடுக்கிறாருன்னு சொன்னா, அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின் அவன் நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறார், ரைட்? அப்ப புருஷன் மரித்த பின்புதான் அந்த பிரமாணத்திலிருந்து அவர் விடுதலையாக முடியும். சோ எப்படி இந்த நியாயப்பிரமாணத்திலேயே இப்படியான காரியங்களை முதலே சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். அதுக்குள்ளேயே சொல்லி பாருங்க, இப்ப அதே அவர் உதாரணத்துக்கு கொண்டு வர. சோ அதே போல ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவு நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்யுது, ரைட்? நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்யுது. அப்ப இங்க சொல்றார், ஒரு ஒரு ஸ்திரீ புருஷனை உடையவளா இருந்தா, புருஷன் உயிரோடு இருக்கும் அளவு அந்த புருஷனுடைய சட்டத்திட்டங்களுக்கு மனைவி என்ன செய்யறாள்? கீழ்ப்படுகிறாள். புருஷன் மரிச்ச பின்புதான் அவள் அந்த பிரமாணத்திலிருந்து விடுதலையாக முடியும். அதே போல நாங்கள் உயிரோடு இருக்க எங்களுக்கு கிறிஸ்துவுக்கு முதல் எங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணம் ஆளுகை செய்தன்னு சொல்றார். அப்ப நியாயப்பிரமாணம் மரிச்சாத்தான் நாம கிறிஸ்துவுக்குள்ள போகலாம். ஆனா பைபிள் சொல்லுது, நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் மரிக்காசு, அது உயிரோடு இருக்கு மட்டும் ஆளுகை செய்தான், ரைட்? ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி? நியாயப்பிரமாணம் மரிக்கிறதுக்கு பதிலாக நாம என்ன செய்யறோமா? மரிக்கிறோம் என்கின்றதான் இங்க சத்தியம். பாருங்க, நாலாவது வசனம், அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவராகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நாங்க என்னத்துக்கு மரிச்சோமாம்? நியாய பிரமாணத்துக்கு மரிச்சோம். சோ நாம மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுந்தோம் என்று சொன்னா அந்த அர்த்தம் என்ன? நாம நியாய பிரமாணத்துக்கு மரிச்சோம். கிறிஸ்துவும் நியாய பிரமாணத்துக்கு மரிச்சிட்டார். ஆமேன். அவர் நீதிக்கு பிழைச்சிருக்கிறார். அவர் இப்ப கிறிஸ்து நீதி, அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு நீதி கிடைக்குது. ஆமேன். சோ அப்ப நாம என்னத்துக்கு மரிச்சோம்? நியாய பிரமாணத்துக்கு. சோ அப்ப நியாய பிரமாணத்துக்கு மரிச்ச அந்த கன்சியஸ், அந்த உணர்வு நமக்குள்ள இருக்குமாக இருந்தா பாவ சாபம் எங்களை என்ன செய்யாதா? மேற்கொள்ளாஸ். ஆமேன். சோ இது நமக்கு இருக்கணும். ஆனா திரும்ப நாம என்ன செய்வோம்? நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்குள்ள போகணுமா இருந்தா ஏண்டா நியாயப்பிரமாணம் இன்னும் என்ன செய்யுது? அங்க உயிரோடு இருந்தோன்றிருக்கு. நியாயப்பிரமாணம் மரிக்கல, ஆனா நாம தான் பிரமாணத்துக்கு மரிச்சோம். அதனால தான் நாம கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனோம்.
அப்ப நாம நியாயப்பிரமாணத்துக்கு மறிக்காம நாம கிறிஸ்து உடையவர் என்று சொன்னா நம்ம விபச்சாரம் செய்யறவர்னு சொல்றோம். அப்ப ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்று சொன்னா, உண்மையான விசுவாசி என்று சொன்னா, நம்ம நியாய பிரமாணத்துக்கு மோசே ஊடாக கொடுக்கப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு மரித்தவர்கள், விசுவாசத்தின் ஊடாக நீதிமானாக்கப்பட்டவர்கள். சோ விசுவாசத்தின் ஊடாக நீதிமானாக்கப்பட்டவர்களுக்கு நியாயப்பிரமாணம் மீண்டும் கொடுக்கப்படவில்லை என்கின்றத பைபிள் தெளிவாக சொல்கிறது. ஆமென், ஆமென். விசுவாசத்தின் ஊடாக நீதிமானாக்கப்பட்டவர்கள். சார் ஆபிரகாம் விசுவாசத்தின் ஊடாக நீதிமானாக்கப்பட்டான். ஆபிரகாமுடைய கரத்துல அங்கே கட்டளைகள் கொடுக்கப்பட்டது இல்லை. அது 430 வருஷத்துக்கு பிறகுதான் மோசே ஊடாக கொடுக்கப்பட்டது. சோ அப்ப ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? விசுவாசத்தினால. ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட பிறகு எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தான்? அங்கே சட்டத்திட்டம் கொடுக்கப்பட்டதா? இல்ல. சோ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் தான் இப்ப கிறிஸ்து இயேசுவை நமக்கு விசுவாசமாக்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளை, ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லப்படுது. ஆமென். சோ ஆகவே நாம நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு தான் நாம் மீட்கப்பட்டோம். ஆமென். நன்றி சோஸ்திரம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்கு சொல்லுங்க, உங்களோட ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சு கொள்ளுங்க. ஆமென். உபதேச சட்டத்திட்ட கீழ்ப்படியுங்க, இதுக்கு கீழ்ப்படியுங்க. ஆமென். பயப்படாதீங்க, கீழ்ப்படியுங்க. நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொன்னா ஆண்டவர் எங்களை என்ன செய்திருவாரோ, நீங்க சத்தியத்தை அறியாம இருக்கிறபடியா பிசாசு அதே வச்சு ஆமென் உங்களை வஞ்சிக்கிறான். அவன் பயங்கர தந்திரம் உள்ளவன். அவன் அதே வச்சு உங்களை வஞ்சிக்கிறான். ஒரு நாளும் நீ சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணத்தை விட்டு கொடுத்துறாத. அது இல்லைன்னு சொல்றவன் எல்லாம் பாவி, அவன் பிசாசு, அவன் பாவம் செய்யலாம் என்று சொல்லுவான். நீங்க நியாயப்பிரமாணத்தை பிடிச்சு கொண்டிருக்கிறபடியால மட்டும் நீங்க பாவம் செய்யாம இருக்கிறீங்களா? கிருபைக்கு வந்த பிறகுதான் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்க போதா? நீ கிருபைக்கு வராமே நீங்க லைசன்ஸ் இல்லாம தான் பாவம் செய்றீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கிருபைக்குள்ள வராம நியாயப்பிரமாணத்துக்கு இருக்கிறீங்க, ஆனா நீங்க எந்த ஒரு பாவம் செய்யறேன்னு உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீங்களா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு புரியல. சோ இன்றைக்காவது நீங்க புரிஞ்சுள்ளுங்க. பிசாசு உங்களை வஞ்சிக்கிறான். கிறிஸ்து அண்ட வாங்க, அவருடைய கிருபை அண்ட வாங்க, மனம் திரும்புங்க. ரிசீவ் அவருடைய ஈவை பெற்றுக்கொள்ளுங்க. நீதியாகிய ஈவை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தமாகிய ஈவை பெற்றுக்கொள்ளுங்க, மீட்பாகிய ஈவை பெற்றுக்கொள்ளுங்க. சாபத்திலிருந்து விடுதலை ஆகுங்க இப்பொழுதே. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம உங்களுக்கு ஆசீர்வாதம் உங்களுடைய சொந்தம், உங்களுடைய உரிமை சொத்து. நீங்க என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக நீங்க கதறி அழுது ஜபிக்கிறீங்களோ, என்னென்ன ஆசீர்வாதத்துக்காக நீங்க ஓடி ஓடி உழைக்கிறீர்களோ, ஓடி ஓடி கேட்கிறீர்களோ ஆண்டவரிடத்துல, நீங்க ஒன்றை செய்து கேட்கிறீங்களோ, அவைகளை நீங்க அது உங்களோட உரிமை சொத்து. அதற்காக நீங்க வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மூத்த சகோதரனை போல அவன் தோட்டத்திலிருந்து வாரான். ஆனா இளைய மகன் அங்க தாப்பனோட பாட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறான். ஆனா இவன் ஊழியம் செய்துட்டு வாரான். அவன் தாப்பனோட குழம்புறான். நான் உலகால உமக்கு உண்மை உள்ளவனாக எவ்வளவு வேலைகளை நான் உமக்கு செய்யறேன், ஆனா எனக்கு நீ சந்தோஷப்பட்டு பாட்டி கொண்டாடல. ஆனா இப்ப இவன் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் கெட்டவனா வாழ்ந்து திரும்பி வந்து இவனுக்கு நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுறீங்களே என்று சொல்லி மூத்தவன் தாப்பனுடைய கிருபையை புரியாம பேசுறான். சோ நீங்க உங்களுடைய சொத்து கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதிச்ச கிருபையினால சுதந்திரிக்கும்படிக்கு உங்களுக்காக சம்பாதிச்ச ஆசீர்வாதங்களை நீங்க உங்களுடைய கிரியைகளினால உங்களுடைய நியாயப்பிரமாணத்தின் மூலமாக நீங்க பெற நினைக்கிறபடியால, ஆமென், நீங்க கேட்கிற செய்திகள், நீங்க இருக்கிற சபைகள் அப்படியா இருக்கிறபடியால உங்களால மேற்கொள்ள முடியதில்லை, பெற்றுக்கொள்ள முடியதில்லை. ஆனா இன்றைக்கு நீங்க என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க. தேவனிடத்துல அவருடைய கிருபை அது விசுவாசத்தினால மட்டும்தான் பெறும். விசுவாசம் நியாயப்பிரமாணத்துக்குரியதல்ல. விசுவாசம் உங்களோட கிரியையினால வர்றதல்ல. விசுவாசம் நீங்க கேட்கறதுனால, இப்ப நான் சொன்னதை நீங்க கேட்டு நம்புறதுனால விசுவாசம் உங்களுக்கு வருது. விசுவாசம் வரைக்கும் உங்களுக்கு ரட்சிப்பு வருது. சகலதை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. ஆமென். நன்றி இயேசுவே. தகப்பனே,
நன்றி. நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு மீட்டுக் கொண்டீங்க. நன்றி. நான் இப்ப கிறிஸ்துவினால, விசுவாசத்தினால நான் நியாயப்பிரமாணத்துக்கு மறிக்கிறேன். தகப்பனே, என்னிடத்துல எந்த ஒரு நியாயப்பிரமாணம் கிரிகளும் இல்லாதபடி இயேசுவே என்னை நீர் காத்துக்கொள்ளும். ஆமென். நான் என்னுடைய கிரியையினால அல்லது என்னுடைய நீதியினால அல்லது என்னுடைய செயல்களினால என்னுடைய ஊழியத்தினால நான் எதையும் பெறாம இயேசு ஏற்கனவே அவர் சிலுவையில செய்து முடிச்சதுனால வருகிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு நான் கிருபையில நிலைச்சிருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். ஆமென். பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி இயேசுவே. பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க அவருடைய கிருபை, அவருடைய ஐஸ்வர்யம் அவ்வளவுக்கு. ஆமென். அவருடைய கிருபை ஐஸ்வர்யத்தை நீங்க விசுவாசத்தினால பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க கேட்ட சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறேன். ஆமென்.